ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணக்க டேஸ்டியான மட்டன் பிரியாணி தாங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ரைஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மட்டன் பிரியாணிக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பொதுவாகவே பிரியாணிக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை தோலை நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சியும் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் செய்கிறது இந்த பாத்திரத்தில் தான் நான் பிரியாணி செய்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, கொஞ்சம் மிளகு எல்லாமே சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சாட்டை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி 4 தக்காளி எடுத்துருந்தோம்ல, ஸோ அதை நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துட்டு அது கூடல புதினா, மல்லி இலை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்கிறது என்னென்னா, வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்க மட்டன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி அது கூடல நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோ. மட்டன் அன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாசனையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் இதை நல்லா வேகணும். நமக்கு மட்டன் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா நம்ம மசாலா பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 பச்சை மிளகா, ஒரு 2 கப்பு தயிர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் அளவு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம எடுத்துருக்க அரிசி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட கையில் 1 இன்ச்சு அளவு தண்ணி அதிகமாக வச்சுட்டா போதும். இதுதான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்க வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கூட நம்ம ஒரு 2 கேஜி 3 கேஜி செஞ்சால் கூட நமக்கு அளவு மாறவே செய்யாது. நம்ம மெஷர்மெண்ட்டு கப்பில் எடுத்து சேர்க்குறத விட இந்த கண் பார்வை அளவு தான் எனக்கு. நம்ம ரைஸு இவ்வளோ போட்டிருக்கோம், இதுக்கு மேலே நமக்கு இவ்வளோ தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே பிரியாணி சொதப்பலே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தம் போடுறதுக்கு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலே வெயிட் தூக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இறக்கணுன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக நமக்கு வெந்து வந்திருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இது நம்ம ஜீரக சம்பாவுக்கும் இதே மெத்தடு தான் நம்ம செஞ்சோன்னா மணக்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறமா வெங்காய ரைத்தா இதையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டன் கிரேவி செஞ்சுருந்தோம். ஸோ அதையும் வச்சு சூப்பராக மதியம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்